Swayam Prabha. Digital India. Educated India. இப்போ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் இந்த கோல்ட்ராட் அப்படின்ற பேரை நம்ம முன்னாடி பார்த்தோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களோடு நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ அடுத்தது பார்க்கலாம். கோல்ட்ராட் என்ன பண்ணாருனாக்க 3 மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னார். மெஷர்மெண்ட்னா அளவுகோல், அளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த 3 மெஷர்மெண்ட்டை அவர் டிஃபைன் பண்ணார். அது 3 என்ன அண்டு அது எப்படி இதோட கனெக்ட் ஆகுதுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல அவர் என்ன சொன்னார், த்ரூபுட் அப்படின்னார். இந்த த்ரூபுட்டுங்கிற ஆங்கில வார்த்தைக்கு சாதாரணமாக அவுட்புட் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்திலேயே ஒரு மீனிங் கொடுக்கலாம், ஒரு அர்த்தம் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி ஒரு பொருளை செய்யறது அப்படின்னாக்க சாதாரணமாக நம்ம த்ரூபுட் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம்னாக்க, இப்போ கார் பண்ணுறது அப்படின்னாக்க ஒரு நாளைக்கு இத்தனை கார் செய்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணுவோம். செய்யும் அளவு, செய்யும் தகுதி, செய்யும் கெப்பாசிட்டி, அளவு, அந்த மாதிரி. இப்போ இன்றைக்கி எவ்வளோ செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டானாக்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 கார் செய்யும் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு வைத்து கொண்டானாக்க, இன்றைக்கி எவ்வளோ செஞ்சோம், 85 செஞ்சோமா, 90 செஞ்சோமா, 98 வந்ததா, இல்லை 102 கூட வந்ததா வேறு காரணங்கள்னால அப்படின்னு இருக்குது. அது பேர் த்ரூபுட். நம்ம என்ன அவுட்புட், நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அது பேர் தான் நம்ம த்ரூபுட்னு சாதாரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் கோல்ட்ராட்ன்றவர் அதை கொஞ்சம் வேறு மாதிரி டிஃபைன் பண்ணார். அந்த டெஃபினிஷன் என்னங்கிறத இப்போ நான் பார்க்கலாம். இட்ஸ் அ குவான்டிட்டி ஆஃப் மனி தட் தி ஆர்கனைசேஷன் ஜெனரேட்ஸ் த்ரூ சேல் இன் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம். இவர் அதை மாற்றிட்டார். எப்படி மாற்றினார்னாக்க, நீ எவ்வளோ கார் ஒரு மாதத்தில் செய்கிறங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு காரை விற்க முடியறது அப்படிங்கிறது தான் முக்கியம். எவ்வளவு காரை விற்று அதனால் பெறப்படும் பணம், அதுதான் த்ரூபுட்டு. ஸோ த்ரூபுட்டுங்கிறது பணமே தவிர த்ரூபுட்டுங்கிறது நீங்கள் எவ்வளவு பொருட்களை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுடைய அளவுகோல் கிடையாது அப்படிங்கிற ஒரு புதுமையான அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேறு மாற்றி யோசிக்க வச்சார் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது ஒரு மாதத்தில் எவ்வளோ த்ரூபுட் அப்படின்னு கேட்டானாக்க, இப்போ ஒரு நாளைக்கு 100 கார்னு வச்சுக்கோங்களேன், 25 நாள் வேலை நடந்தது இந்த ஃபேக்ட்ரியிலனாக்கா 2500 கார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோல்ட்ராட் சொன்னால் 2500 கார்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் அந்த ஒரு காருக்குடைய விலை 10 லட்சம் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னாக்கா 2500 கார் ஓட 10 லட்சத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எத்தனை கோடி வருதோ அதுதான் உங்களுடைய த்ரூபுட் அப்படின்னார். அது ரொம்ப சிம்பிள். இதில் என்ன பெரிய விஷயம், இப்போ 2500 கார் இருக்குது, ஒரு காருக்கு 10 லட்சம் அப்படின்னா 100 காருக்கு 10 கோடி, 2500 காருக்கு 250 கோடி, பெருக்கல் தானே, இது ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னாக்க, இப்போ நம்ம இப்போ ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒருத்தர்கிட்ட கேட்டால் அவர் என்ன பண்ணுவார், ஒரு நாளைக்கு 100 கார் சார், 2500 கார் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் கம்பெனியில் மேலே இருக்கிறவர் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இந்த கம்பெனிக்கு என்ன வரவு, அந்த வரவானது இந்த 2500 காரை விற்பதனால் வரும் பணம் தான் வரவு. ஸோ அப்படி தான் பார்க்கணும் அப்படின்றது ஒரு முதல் முறை. 2வது முறை என்னன்னாக்க, இப்போது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். 2500 கார் செய்யறதுக்கு இந்த கம்பெனிக்கு திறமை இருக்குது, தகுதி இருக்குது. ஆனால் 2000 கார் தான் இந்த கம்பெனி விற்கிறதுன்னு வச்சுப்போம் அந்த ஒரு மாதத்தில். அப்போ அந்த மீதி 500 காரை செய்து அடுத்த மாதத்தில் விற்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறாங்களா, இல்லை அடுத்த மாதம் 2500 செஞ்சு விற்க போகிறாங்களான்ற கேள்விகள் வருது. ஆக இதில் என்ன முக்கியம், அவர் இது சொல்ல விரும்புகிறாருனாக்க, உங்களால் எவ்வளவு விற்க முடியுமோ அவ்வளவு மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறார். எதனால் சொல்ல விரும்புகிறார், இப்போ உங்களுடைய த்ரூபுட் எபிலிட்டி 2500 கார் இல்லாமல் 2000 கார் விற்கிறதுக்கு தான் உங்களுக்கு எபிலிட்டி இருக்குன்னாக்க,
2000 கார் பண்ணால் போகிறோம் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறார். மூணாவது என்ன சொல்கிறாருனாக்கா, காரை விற்று அதன் மூலம் பணத்தை சம்பாதிக்கிறவங்க ஒரு கம்பெனியில் ஒரு செட் ஆஃப் பீப்புள், சேல்ஸில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க. இந்த காரை செய்பவர்கள் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க. ஸோ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த குரூப் எல்லாம் ஒற்றுமையாக வேலை செய்து எவ்வளவு மேக்சிமம் அந்த கம்பெனிக்கு நம்ம செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறேன். ஆனால் இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னாக்க, பொருட்கள் இவ்வளவுன்னு பார்க்காதீங்க, இந்த பொருட்களில் எவ்வளவு பணம் முடங்கி இருக்கிறது, எவ்வளவு இதை விற்று என்ன பணத்தை நம்மளால் ஜெனரேட் பண்ண முடியும், கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் முதல்ல சொல்கிறேன். ரெண்டாவது மெஷர்மெண்ட் என்ன பண்ணார், அளவுகோல் வந்து இன்வென்ட்ரி அப்படின்னார். இன்வென்ட்ரி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, சரக்கு அப்படின்னு தமிழில் ஒரு அர்த்தம் வரும். பொருட்கள் அல்லது சரக்கு. சரக்கு நடைமுறை தமிழில் சொல்கிறோம். சரக்கு எவ்வளோ இருக்குது அப்படிம்போம். சரக்குனாக்க பல பொருட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சொல்கிறது சரக்கு. கடையில் வந்து ஒரு பொருட்களை விற்கும் ஒரு கடையில், ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு கடையிலையோ போனால் அதில் கிட்டத்தட்ட 500 விதமான பொருட்கள் விற்பனை ஆகும். அதெல்லாம் நம்ம சரக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்வென்ட்ரியை முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னாக்க, இதில் என்னப்பா இருக்குன்னாக்க, இதில் இவ்வளோ, இந்த அரிசியில் இவ்வளோ மூட்டைகள் இருக்குது, இந்த சர்க்கரையில் இவ்வளோ மூட்டைகள் இருக்குது, இந்த சோப்பில் இத்தனை பாக்கெட் இருக்குதுன்னு ஒரு கடையில் சொல்லுவோம். அது பேர் இன்வென்ட்ரி. சில நேரங்களில் சாதாரணமாக சொல்லுவோம், ஆமாப்பா இத்தனை லட்ச ரூபா இதில் முடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த சரக்கினுடைய மதிப்பை பணமாக அதை சொல்லி அதை சொல்கிறோம். அதை தான் இவர் சொல்கிறார். அதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறார். Inventory is the quantity of money invested in materials that the organization intends to sell. ரொம்ப அழகான வார்த்தைகள் இதில் இருக்குது. குவான்டிட்டி ஆஃப் மணி, பணம் அளவு. எந்த பணத்தோட அளவு? இன்வெஸ்டட் இன் மெட்டீரியல்ஸ். பொருட்களை நம்ம வாங்குகிறோம்ல, வேறு இடத்துலேருந்து வாங்கி தானே அந்த காரை பண்ணுறோம். சக்கரம் வாங்குகிறோம், ஸ்டியரிங் வாங்குகிறோம், எவ்வளோ வாங்குகிறோம், என்ஜின் வாங்குகிறோம், அது தவிர பிரேக்குக்கு உண்டானதை வாங்குகிறோம், ஆக்சலரேட்டருக்கு உண்டானதை வாங்குகிறோம், கிளச்சுக்கு உண்டானதை வாங்குகிறோம், பல விஷயங்களை வாங்குகிறோம் அந்த பண்ணுறதுக்கு. அதனுடைய மதிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் இன்வென்ட்ரி அப்படிங்கிறார். அதை விட முக்கியம் என்னன்னாக்கா, இன்டென்ஸ் டு செல். இந்த பொருளை எதற்காக இந்த கம்பெனி பண்ணுறது, அதை விற்று அதன் மூலமாக காசு பண்ணுவதற்காக பண்ணுறது. அதை தான் முதல்ல நம்ம கோல்னு படிச்சிட்டோம். ஸோ இன்டெண்ட், அதை விற்று பணமாக்கும் எண்ணம், இன்டென்ஷன், எண்ணம், முயற்சி. அந்த முயற்சிக்காக நம்ம என்ன பணத்தை உள்ளே போடுறோமோ மெட்டீரியல்ஸில், அது பேர் தான் இன்வென்ட்ரி அப்படின்னு சொன்னார். அது வந்து போன டெஃபினிஷனோட டைஅப் ஆகுது. எப்படி டைஅப் ஆகுது? முதல்ல என்ன சொன்னார், எதை விற்க முடியுமோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொன்னார். ரெண்டாவது, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ, எதை ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதற்கு தேவையான அளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பொருட்களை வாங்கி அசம்பிள் பண்ணி விற்று காசாக்குங்கள் அப்படிங்கிறத ரெண்டாவது இதில் சொல்கிறார். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், பொருட்களில் பணம் போடுறோமே, இப்போ அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்ட வேண்டாமா, அதில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா, வேறு சில இதெல்லாம் நம்ம பண்ண வசதிகள் செய்து கொடுக்க வேண்டாமா, இப்போ கன்சியூமபிள்ஸ் அந்த மாதிரி பண்ண வேண்டாமா, ஒரு மெஷின் ஓடுறதுன்னா அதுக்கு ஆயில் ஊற்றி அதெல்லாம் பண்ண வேண்டாமா, அந்த மாதிரி எவ்வளோ அதிகமான செலவுகள் இருக்கே பொருட்களை தவிர, வாங்குகிற பொருட்களை தவிர அப்படின்னு கேட்கலாம். அதுக்காக மூணாவது சொல்கிறார், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். தட் இஸ் தி குவான்டிட்டி ஆஃப் மணி ஸ்பெண்ட் ஆன் கன்வெர்ட்டிங் இன்வென்ட்ரி டு த்ரூபுட். வாங்குகிற பொருட்கள் ஒரு பக்கம் இருக்குது, அதை ஒரு காராக செய்து அதை விற்று பணமாக்குறோம். ஸோ இந்த வாங்குதல்லேருந்து காரை விற்று பணமாக்குதல் வரைக்கும் பண்ணுற மற்ற செலவுகள் அத்தனையும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வந்து முக்கியமாக இவர் இந்த மூணுத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் பாருங்கள். மூணுமே வந்து பணம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பாருங்கள். பார்த்தோன்னா பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நன்றாக அமையும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அவர் வந்து இதை சொல்கிறார். இந்த மூணு மெஷர்மெண்ட்டை பற்றி சொல்கிறார். பின்னால் நம்ம இந்த கோல்ட்ராட் அவர்களை பற்றி அவங்க நமக்கு
செய்து கொடுத்த தியரிஸ் பற்றி படிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த ஐடியாவுக்கு போவோம். இப்போ வேறு சில ஐடியாவுக்கு போகிறோம். இப்போ திருப்பி வந்து நான் அதே தான் உங்களுக்கு கொண்டு வரேன். முன்னாடி காட்டின படம் தான், ஆனால் அதில் ஒரு சின்ன அடிஷன் சேர்த்துருக்கேன். என்ன சேர்த்துருக்கேன்னா, அந்த நீல கலரில் இருக்கிற ஆரோஸ் இருக்குது பாருங்கள், பணம் உள்ளே வருதுன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் த்ரூபுட். சிவப்பு கலர் ஆரோ பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம் பொருட்கள் வாங்குவதற்கு, அது இன்வென்ட்ரி. இந்த சிவப்பு பணம் செலவும் நீல கலர் ஆரோ நமக்கு கொடுக்கும் பண வரவுக்கும் நடுவில் நம்ம பண்ணுற அத்தனை செலவுகளும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தோம்னாக்க இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அழகாக புரிப்படும். திருப்பி அதே தான் ஐடியா போட்டிருக்கு. நேரத்தை குறைக்கணும், செலவை குறைக்கணும், அது ரெண்டையும் நமக்கு கற்றுக் கொடுக்குற சப்ஜெக்ட் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஒரே கம்பெனிக்குள்ளே இருந்து அதில் நடக்கும் விஷயங்களை படிப்பது ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். இதுவே வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு சில சமயத்தில் படிப்போம். சில சமயம் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு படிப்போம். சில நேரங்களில் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்னு வேறு ஒரு சப்ஜெக்ட் படிப்போம். அதில் சிலதெல்லாம் ஓவர்லேப் ஆகும், அதை நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிறது படிக்கிறது ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோடைய கனெக்ஷன் செயின் கனெக்ட் பண்ணி படிக்கிறது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது, ஒரு பொருளை விற்கும் பொழுது யார் வாங்குறாங்க? கஸ்டமர் வாங்குறாங்க. அந்த கஸ்டமர் எதனால் வாங்குறாங்க? அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால வாங்குறாங்க. அந்த தேவைக்கு மேலே அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது, அது பேர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பேர். ஒருத்தருடைய எதிர்பார்ப்பை நம்மளுடைய பொருளால் நம்மளால் அதை மீட் பண்ண முடிஞ்சதுன்னாக்க நம்மளால் நிறையா விற்க முடியும். ஆக ஒரு பொருளை செய்வதற்கு முன்னால் அந்த பொருளுக்கு தேவை இருக்கான்னு பார்க்கணும். அதை வாங்குபவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதை வந்து இந்த ஸ்லைட் மூலமாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல ஆரம்பத்தில் ஒன் சாட்டிஸ்ஃபைட் வித் பிளாக் கார் அப்படின்னு எழுதியிருக்கு. இது என்னன்னாக்கா, முதல்ல நீங்கள் கார்களை பற்றி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னாக்கா ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி தான் முதல்ல கார்கள் செய்தார்கள் அப்படின்னு நம்ம சாதாரணமாக படிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 100-110 வருடங்களுக்கு முன்னாடி, இப்போது 2025 நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 1913-14 அந்த காலகட்டத்தில் ஃபோர்டு கார் முதல்ல வந்தது. முதல்ல வந்த ஃபோர்ட் கார் வந்து ஒரு கருப்பு நிற கார், அதனால பிளாக் கார் அப்படின்னு அதை சொல்கிறது. அதை பற்றி நிறையா கதைகள் இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அதில் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னாக்கா, ஆரம்ப காலத்தில் ஒரு பொருள் இருக்கா, சரி அவங்க அதை எப்படி கொடுக்குறாங்களோ அதை நம்ம வாங்கிப்போம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த மக்களுக்கு அந்த காலத்தில் இருந்தது. நமக்கும் முதல்ல பொருட்களை வாங்கும்போது பார்த்தோம்னாக்க நமக்கு என்ன பொருள் கிடைக்கிறதோ அதான் வாங்கிடும். கொஞ்சம் கம்மியான வெரைட்டி இருக்கும். கொஞ்சம் இன்றைய காலகட்டத்தில் வந்து அதை நம்ம செய்யலை, அதை தான் வந்து நம்ம இதில் கொண்டு வர போகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபோர்ட் காரை பற்றி சொன்னோம். இப்போ நம்ம வந்து டிவியை பற்றி யோசித்து பார்த்தோம்னாக்க, முதல்ல நம்ம நாட்டில் டிவி வந்தபோது சென்னையில் வந்து 1975 வாக்கில், 74-75 வாக்கில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்தது. அப்போ வந்து ஒரு 3-4 கம்பெனிஸ் தான் இருந்தது. அதில் வந்து என்ன கிடைக்கிறதோ அந்த நம்ம அவங்க சொல்கிற காசை கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கலர் டிவி வந்து பல விஷயங்கள் வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு புல்லட்டில் சொல்ல வர்றது வந்து எது நமக்கு அதுக்கு அவைலபிள் கூட முன்னாடி எது நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கோ அதை வாங்குகிற மாதிரி முதல்ல மனிதர்கள் இருந்தாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்கனாக்கா அவைலபிலிட்டி பார்த்தாங்க. ஒரு பொருளை வாங்குகிறோம், அது ஒரு இடத்துக்கு போனால் அது அவைலபிளாக இருக்கா, அது கிடைக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஸோ அது கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தானாக்கா என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் விற்பனை நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பொருள் கிடைக்கணும். அந்த பொருள் அங்கே கிடைக்கிறதுக்கு பொருளை செய்பவர், மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க நிறையா வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு இதை செய்ப தொழிற்சாலைகள், தொழில்கள், அவைலபிலிட்டி, ஒரு பொருளை கிடைக்கும் அளவிற்கு அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறது, வால்யூம் அப்படின்னு பேர். ஸோ கஸ்டமர் வந்து வால்யூம் எதிர்பார்த்தாங்க, போகும்போது கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னாக்கா ப்ரைஸ். சரி, பொருள் கிடைக்கிறது, ஆனால் அந்த பொருளுடைய விலை என்ன, நம்ம வாங்கும் அளவுக்கு அந்த விலை இருக்கா, இல்லை அந்த விலை குறைகிறதா அப்படின்னு ப்ரைஸை பார்த்தாங்க.
சில நேரங்களில் நம்ம பண்ணுவோம், ஆமாம் இந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் இதனுடைய விலை வந்து நம்ம நினச்ச விலையை விட அதிகமாக இருக்குது, இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் இருக்காங்க. சில நேரங்களில் அழகாக இருக்குது, நம்மள்ட்ட வசதி இருக்கா, வாங்கிட்டு வந்துடும். ஆனால் நார்மலாக ஒரு கஸ்டமர் ஒரு இதை பார்க்கும்போது அதனுடைய ப்ரைஸை பார்க்கும், என்ன விலை கொடுக்க போகிறோம், அந்த விலையை நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியறதா, நம்ம தகுதிக்கு அந்த விலை இருக்காங்கிறத பார்த்து வாங்குவோம். ஸோ கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா தரத்தை பார்த்தாங்க, குவாலிட்டி, தரம் நல்லா இருக்கா. சில நேரங்கள் அதிகமாக நம்ம ப்ரைஸ் கொடுத்தா கூட தரம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வாங்குவோம். சில பொருட்களை அது மாதிரி வாங்குவோம். இப்போ டிவி வாங்கணும் அப்படின்னாக்க ஒருத்தரும் நம்ம மைண்டில் ஒரு ப்ராடக்டை வச்சுன்னு இருப்போம். ஏன்னா நம்மளுடைய பர்செப்ஷன் படி அதனுடைய தரம் ரொம்ப மிக உயர்ந்ததாக இருக்கிறது, அதனால அதை வாங்கணும் அப்படின்னு. ஸோ கஸ்டமர் என்ன பண்ணான்னா தரம், குவாலிட்டியை பார்க்க ஆரம்பித்தோம். நல்ல குவாலிட்டி கிடைக்கிறதா, வாங்கலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். அடுத்தது என்ன பண்ணாங்க, வெரைட்டி. இப்போ இதுலேயே வெரைட்டி இருக்கான்னு பார்த்தாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு ஷாப்பிங் போகிறோம், ஒரு இது போகிறோம், ஒரு ஃபோன் போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஃபோன் கடைக்கு நம்ம போனோம்னாக்கா ஒரே ஒரு கம்பெனியோட ஃபோனை சில சமயம் நம்ம முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தோம்னா அப்படியே வாங்கிடுவோம். இல்லாட்டி இதை காட்டுங்க, இந்த கம்பெனியில் பொருள் எப்படி இருக்குது, இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த பிராண்டில் இருக்கா, அந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம கேட்குறோம். வெரைட்டி நமக்கு தேவைப்படுறது. இந்த கம்பெனியோட பொருள், இந்த பிராண்டு. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு உப்பு வாங்குவதற்கு ஒரு கடைக்கு போனால் கூட நம்ம அதில் நிறைய வெரைட்டி பார்க்குறோம். கல் உப்பு இருக்குது, பொடி செய்த உப்பு இருக்குது, அது அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பு, அது மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து வெரைட்டி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, கஸ்டமர் வாண்ட்ஸ் டு பை ஃப்ரீக்வெண்ட்லி. முன்காலத்தில் ஒரு பொருளை நம்ம வாங்கினோன்னாக்க அதை கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா கூட போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஒரு 4-5 தடவை ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிப்பேர் பண்ணுறவர் வந்து சார் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா சரி இதுக்கப்புறம் புதுசாக வாங்கலான்னு வாங்குவோம். இன்றைய காலத்தில் அப்படி இல்லை. இப்போ நம்ம டக்குன்னு தோன்றது கடைக்கு போகிறோம், வீட்டில் ஒரு டிவி டக்குன்னு வாங்கிட்டு வந்தோம்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற டிவியை திருப்பி கொடுத்து அதில் என்ன நமக்கு கிடைக்கிறதோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ரீசேல் வந்து விடுறது. ஒரு பொருள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அதை வந்து நம்ம மாற்றுகிறோம். பல காரணங்களுக்காக மாற்றம் செய்கிறோம். சம்டைம்ஸ் சேல் வருது, டிஸ்கவுண்ட் வருது, அதை யூஸ் பண்ணிக்கணும். சில நேரங்களில் பண்டிகைகள் வருது, நல்ல நாட்கள் வருது, அதற்கு தகுந்தாற் போல் ஒரு பிறந்த நாள் வருது, அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நம்ம பொருட்களை வாங்கிடுறோம். புதுசாக ஒரு டிவி வாங்கலாம் வீட்டில், இல்லை ஒரு செல்ஃபோனை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது பேர் பையிங் ஃப்ரீக்வெண்ட். அடுத்த ரெண்டு வந்து இந்த காலத்துக்கு உண்டான மக்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் இம்பேஷண்ட்டாக இருக்கும். முன்னாடி இருந்தபோது ரொம்ப பொறுமையாக இருந்தோம். ஒரு தடவைக்கு 2 தடவை கடைக்கு போய் ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டிமாண்டிங்காக இருக்கும். நம்ம பொருள் வாங்குகிறோம், இதை காட்டுங்க, வாங்க தானே வந்திருக்கோம், இவ்வளோ பணம் போடுறோம் இல்லை, இதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் டிமாண்டிங்காக கஸ்டமர் இருக்காங்க. அது இங்கே சொல்லப்படுறது. கஸ்டமர் வாண்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹர்செல்ஃப். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறோம், நான் புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பல பேருக்கு சொல்வதற்காக கூட நம்ம வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமருடைய எதிர்பார்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னாக்கா, இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1, 2, 3, 8 புல்லட் பாயிண்ட் இருந்தால் கூட அதில் ஒரு 6 புல்லட் பாயிண்ட்டோடு நம்மளால் ஈஸியாக நம்ம எண்ணங்களை இணைத்து கொள்ள முடியும். அவைலபிலிட்டி வேணும், ப்ரைஸ் வேணும் அப்படின்லாம் பார்க்கணும். இப்போ அவைலபிலிட்டி வேணும்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரைஸ் வேணும்னாக்க காஸ்ட்டை குறைச்சி ப்ரொடியூஸ் பண்ணணும். குவாலிட்டி வேணும்னா இன்னும் நல்ல தரத்துக்காக நம்ம இன்னும் பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். வெரைட்டி வேணும்னாக்கா அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவே பல விதமான வெரைட்டி கொடுக்கணும். இப்போ ஒரு கார் வாங்க ஒருத்தர் போகிறாரு அப்படின்னாக்கா பிராண்டு மைண்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பம் போகிறதுனாக்கா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிப்பாங்க. இந்த நீல கலர் நல்லா இருக்கா, வெள்ளை கலர் நல்லா இருக்கா, கருப்பு கலர் நல்லா இருக்கா, இதில் இந்த மாதிரி நம்ம சீட்டு கேட்கலாமா, நமக்கு வந்து உள்ள இந்த ரேடியோ சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் வேணுமா, இல்லை இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வேணுமா, ரிவர்ஸ் பண்ணும்போது பீப் பண்ணுறதுக்கு உண்டானது, அது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், வெரைட்டி அண்ட் வேரியண்ட்டுன்னு 2 ஆங்கில வார்த்தைகள் இருக்குது. அது மாதிரி பார்க்கணும். இதில் என்ன முக்கியம்னாக்க ஒரு எதிர்பார்ப்பும் அதற்கு முந்தைய எதிர்பார்ப்புக்கு மேலே உக்காந்துக்கிறது. இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு வெரைட்டி வேணும் அப்படின்னு கேட்டாருனாக்க அவருக்கு அவைலபிளாகவும் இருக்கணும், விலையும் கம்மியாக இருக்கணும், தரமும் தானே இருக்கணும், வெரைட்டியும் அதிகமாக இருக்கணும்,
பொருட்கள் மாறி மாறி வரணும், வாண்ட்ஸ் டு பை ஃப்ரீக்வெண்ட்லி, புது பொருட்கள், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கணும், அப்கிரேட் இருக்கணும், அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதான் பொருட்களை விற்க முடியும். ஸோ கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக ஆக பொருட்களை செய்பவர் மேனுஃபேக்சரர் அந்த கம்பெனியினுடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பக்கம், ரிக்குவயர்மெண்ட் அவங்க எவ்வளவு தூரம் அதுக்கு கேப்பபிளாக தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாகிடுது. அதை தான் இப்போ அடுத்த ஸ்லைடில் சொல்கிறோம். ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங். இந்த மேனுஃபேக்சரிங் கிட்டேருந்து நம்ம எதிர்பார்ப்பு என்ன, எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வார்த்தை சொல்லலாம் ஆங்கிலத்தில், எதிர்பார்ப்பு அப்படிங்கும்போது ரிக்குவயர்மெண்ட்ஸ் அவங்களிடமிருந்து நமக்கு என்ன தேவை, அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அவங்களுக்கு என்ன குணங்களையும் என்ன விஷயங்களையும் அவங்க தனக்குள்ளே கொண்டு வந்துக்கணும், இதை புரிந்து கொள்வதற்கு அது பேர் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அது ரிக்குவயர்னா எனக்கு தேவைன்னு ஒரு அர்த்தம். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்லைடில் காட்டுறோம். மேக் அன் இன்க்ரீசிங் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். பொருட்கள் செய்யும்போது நல்ல வெரைட்டி, நிறைய வெரைட்டி செய்யணும். இன்க்ரீசிங் வெரைட்டி, ஏன்னா கஸ்டமருக்கு வெரைட்டி தேவை. வெரைட்டி இல்லாமல் இப்போ வாங்கிறது இல்லை. சாதாரணமாக ஒரு கடைக்கு போனால் கூட இதை கொடுங்க அப்படின்னாக்க அவர் கொடுக்குற பொருளை நம்ம வாங்கிறது இல்லை. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற பழக்கம் நமக்கு உண்டாக ஆக ஒரு பொருளை பார்த்த உடனே நம்ம வாங்க மாட்டோம். உடனே அடுத்த ஷெல்ஃபில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், இதில் என்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ மேக் அன் இன்க்ரீசிங் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆன் ஷார்ட் லீட் டைம்ஸ். ஏன் அந்த வருதுன்னாக்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது, வால்யூம் அண்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வரும்போது ப்ராடக்ட்ஸை பார்த்தோம்னாக்க பொருட்களை கிளாஸிஃபை பண்ண முடியும். வால்யூம் ப்ராடக்ட், வெரைட்டி ப்ராடக்ட்னு கிளாஸிஃபை பண்ண முடியும். வால்யூம் ப்ராடக்ட் பண்ணும்போது நிறைய வால்யூமில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது வெரைட்டி சாதாரணமாக கம்மியாக இருக்கும். நிறைய வெரைட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டோடைய வால்யூம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு படம் போட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்க இப்படி ஒரு படம் போட முடியும். இது வந்து வால்யூம், இது வந்து வெரைட்டி அப்படின்னு படம் போட்டோம்னாக்க சாதாரணமாக இப்படி இருக்கும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆக வெரைட்டி கம்மியாகிட்டு இருக்கும். வால்யூம் வெரைட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக வால்யூம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி தான் சாதாரணமாக இருக்கும். இப்போ தற்காலத்தில் வந்து இந்த ஸ்பேஸில் கூட நம்ம செய்ய வேண்டியிருக்கு. வால்யூமும் அதிகம், வெரைட்டியும் அதிகம். உதாரணத்துக்கு இப்போ செல்ஃபோன் இண்டஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பொருள். எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்களோ கிட்டத்தட்ட அவ்வளவு செல்ஃபோன், அதே எக்ஸாக்ட் நம்பர் இல்லை, அவ்வளோ செல்ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். எவ்வளவு குடும்பங்கள் இருக்கோ அவ்வளவு டிவிக்கள் வேணும், ஒன்றுக்கு மேலே வேணும் ஒரு குடும்பத்துக்கு. எவ்வளவு குடும்பங்கள் இருக்கோ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு 2 வீலரோ 2 2 வீலரோ ஒரு காரோ அவங்களோட வசதி, அது மாதிரி. ஸோ வால்யூமும் வேணும், வெரைட்டியும் வேணும். அது ஒரு விதமான மேனுஃபேக்சர். பட் சாதாரணமாக ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணும்போது வால்யூம் அதிகமாச்சுன்னா வெரைட்டி கம்மியாகும். ஸோ வெரைட்டி அதிகப்படுத்தும் போது ப்ரொடக்ஷன் வால்யூம்ஸ் கம்மியாக இருக்கும். ஸ்மாலர் ரன்ஸ். இப்போ ஒரு பொருளை பண்ணுறோம், இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த பேனா ஒருத்தர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. சிவப்பு பேனா இருக்கும், நீல கலர் பேனா இருக்கும், கருப்பு கலர் பேனா இருக்கும், சில சமயத்தில் பச்சை கலரில் பேனா இருக்கும். இதெல்லாம் வெரைட்டி. அது ஒன்றுக்கு வால்யூம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீல கலருக்கும் கருப்பு கலர், நீல கலருக்கு நம்ம நாட்டில் சாதாரணமாக நம்ம நிறைய பேர் நீல கலர் தான் யூஸ் பண்ணுவோம். கருப்பு கலர் அடுத்தது, அப்புறமா ரெட்டு, அதுக்கப்புறமா பச்சை. ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு மாதம் முழுக்க நீலம் பண்ண மாட்டாங்க. நீலம் பண்ணிவிட்டு உடனே கொஞ்சம் மாற்றி அதை கருப்பு பண்ணுவாங்க, அப்புறம் அதை கொஞ்சம் மாற்றி சேப்பு பண்ணுவாங்க. அந்த மாற்றும் போது ஒன்று பண்ணுற அளவு பேர் பேட்ச்னு பேர். அதை சின்னதாக பண்ணணும், டக்கு டக்குன்னு மாற்றி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சீக்கிரமாக மாற்றி பண்ணணுங்கிறது அது பேர் தான் ஸ்மாலர் ரன்ஸ் அப்படின்னு பேர். ப்ரொடக்ஷன் ரன் இல்லை பேட்ச் அப்படின்னு பேர். அண்ட் ஃப்ளாலெஸ் குவாலிட்டி, குற்றமற்ற தரம். ஃப்ளானா குற்றம்,
குற்றமற்ற தரம். முன்னாடி இந்த குவாலிட்டின்னா எப்படி மெஷர் பண்ணுவோம்? குவாலிட்டி பற்றி கொஞ்சம் பேசலாம், ஒரு 4-5 நிமிடங்கள் பேசிட்டு அப்புறமா இந்த ஸ்லைடை கொண்டு போகலாம். குவாலிட்டி அப்படின்னா என்ன? தரம் அப்படிங்கிறது தமிழில் சொல்கிறது. இப்போ சாதாரணமாக நம்ம இதற்கு முன்னாடியே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கணும். நான் சொல்கிறேன்னு சொன்னேன், ஆனால் அதை சொல்லலை, இப்போ சொல்கிறேன். ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுனாக்கா, நம்ம இத்தனை நாள் என்ன பார்த்தோம்? பொருட்களை செய்து பொருட்களை விற்று அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தோம். இதே ஆங்கிலத்தில் சொல்லும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்வீஸ்லேயும் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். பொருட்களை மட்டும் பண்ணி இருக்கிறது இல்லை, சர்வீஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ்னா பொருட்கள், சர்வீஸ்னா என்ன? சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்கள் தமிழாக்கம் பண்ணிங்கனாக்கா சேவை அப்படிங்கிற வார்த்தை வரும். ஆனால் அந்த சேவைங்கிறது தமிழில் அதை சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, அவர் சேவை செய்கிறார் அப்படின்னாக்கா அவர் பைசாக்காக பண்ணலை, அவர் தன்னுடைய மன திருப்திக்காக செய்வதை நம்ம சேவைன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அந்த அர்த்தம் கிடையாது. சர்வீஸுங்கிற வார்த்தைக்கு நம்ம சேவைன்னு தமிழில் சொன்னாலோ, ஆங்கிலத்தில் இந்த சப்ஜெக்டை படிக்கும்போது சர்வீஸ்னு சொன்னாலோ, அது ஒரு பணம் வாங்காத சர்வீஸாக ஆகாது, பணம் வாங்கும் சர்வீஸாக ஆகும். உதாரணத்துக்கு ஒரு டாக்டர், ஒரு மருத்துவரை பார்க்குறோம். இப்போ நமக்கு உடலில் ஒரு உபாதை இருக்குது, அதற்காக ஒரு மருத்துவரை பார்க்குறோம். மருத்துவர்கிட்ட நம்ம அது பேர் சேவைன்னு பேர். அந்த இன்ட்ராக்ஷன், அவர் நமக்கு மருந்து கொடுக்குறார் அல்லது நமக்கு எழுதி கொடுக்குறார், இந்த மருந்து வாங்கிக்கோங்கன்ட்டு. இல்லை அவர் சிம்பிள் டெஸ்ட் பண்ணுறார், ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பண்ணுறார், இரும்ப சொல்கிறார், நாக்க நீட்ட சொல்கிறார். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கடைசியில் என்ன பண்ணுறோம்? ஐயா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு ஐயா இல்லது அம்மான்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான ஒரு ஃபீஸை நம்ம கொடுக்குறோம். அது பேர் சர்வீஸ். இது மாதிரி பல இது இருக்குது. இப்போது திரைப்படம் பார்க்குறோம், ஒரு தேட்டரில் போய் பார்க்குறோன்னு வச்சுப்போம், பொருள் கிடையாது. ஆனால் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற 3 மணி நேரத்துக்கு அந்த சீட்டுக்கு உண்டான ஒரு சின்ன பணம் கொடுக்குறோம். அந்த படத்தை பார்த்து வருவதற்காக பணம் கொடுக்குறோம். அதனால சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பேர். இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, லீகல் சர்வீசஸ், ஒரு சட்ட வல்லுனர் அவரை போய் பார்க்குறோம், லீகல் சர்வீசஸ், மெடிக்கல் சர்வீசஸ், சாஃப்ட்வேர் சர்வீசஸ், அந்த மாதிரி நிறையா சர்வீசஸ் இருக்குது. சர்வீஸ் செக்டர், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இரண்டு மூலமாக பணம் சம்பாதிக்கிறது. இரண்டுக்குமே நல்ல தரம் இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும். அப்போ குவாலிட்டினா என்ன? குவாலிட்டிக்கு பல டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பேர் ஃபிட்னஸ் ஃபார் பர்பஸ் அப்படின்னு பேர். இப்போ ஒரு ரிஸ்ட் வாட்ச் எடுத்தீங்கன்னாக்க, அந்த ரிஸ்ட் வாட்சை எதற்காக யூஸ் பண்ணுறோம்? நேரம் காட்டுவதற்காக யூஸ் பண்ணுறோம். பர்பஸ் ஆஃப் அ ரிஸ்ட் வாட்ச் இஸ் டு ஷோ தி கரெக்ட் டைம். ஸோ ஒரு ரிஸ்ட் வாட்ச் கரெக்ட் டைம் காமிச்சது, வேகமாக ஓடலை, கம்மியாக ஓடலை, நின்று போகல, கரெக்ட் டைம் காட்டுதுனாக்க அது குவாலிட்டி அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், உணவகத்துக்கு போகிறோம், அந்த உணவகத்தில் உணவு இருக்குது, சாப்பிடும் அளவுக்கு நல்ல ஒரு தரமான உணவு இருக்குது, ஃபிட் ஃபார் ஈட்டிங் உணவு இருக்கா, அது பேர் குவாலிட்டி. ஃபிட்னஸ் ஃபார் பர்பஸ் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. ரெண்டாவது கன்ஃபார்மன்ஸ் டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னாங்க. ஒரு பொருளை செய்யும் பொழுது அதற்கு உண்டான டிராயிங் இருக்கும், அதற்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இப்போ இந்த ரிஸ்ட் வாட்ச் அப்படின்னா இது சதுரமான ஒரு டயல் கொண்ட ரிஸ்ட் வாட்ச். இந்த சதுரத்தின் அளவு டிராயிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சதுரத்தின் அளவை டிராயிங்கில் கொண்டு வரும். இப்போ இந்த டேபிள் அப்படின்னா இந்த டேபிளுக்கு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவிற்கு தகுந்தாறு போல் அதை ப்ரொடியூஸ் பண்ணினா அது தரம், அது குவாலிட்டி அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அது பேர் கன்ஃபார்மன்ஸ் டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது. இன்னும் காலப்போக்கில் மக்களுடைய தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகரிக்க ஐஎஸ்ஓ அப்படின்னா குவாலிட்டி தரம் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குற ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்தது. அதில் அவங்க டிஃபைன் பண்ணது என்னன்னாக்க, கஸ்டமரை மனத்தில் வைத்து கொண்டு நம்ம குவாலிட்டி டிஃபைன் பண்ணணும். பொருளை வாங்குபவர் கஸ்டமர், அவர்களுடைய
ரிக்குவயர்மெண்ட்ஸை வைத்து கொண்டு பண்ணணும். எப்போ எப்படி வரும்னாக்க அதை டிஃபைன் பண்ணது வந்து எபிலிட்டி டு மீட் த ஸ்டேட்டட் அண்ட் இம்ப்ளைட் நீட்ஸ் ஆஃப் அ கஸ்டமர். சில நேரங்களில் கஸ்டமர் வந்து அவங்களுடைய தேவைகளை ஸ்டேட்டட் நீட் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கார் வாங்கணும், எனக்கு இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் கார் வாங்கணும், எனக்கு இந்த கலரில் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் ஸ்டேட்டட் நீட். இப்போ ஒரு ஹோட்டலில் போய் ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன உணவு சாப்பிட்ணுமோ அதை நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்டேட்டட் நீட், நம்ம ஒரு தோசை சாப்பிட்ணுன்னாக்க எனக்கு இந்த விதமான தோசை வேண்டும். அது ஒரு ரவா தோசையாக இருக்கலாம், அது ஒரு மசாலா தோசையாக இருக்கலாம். ஸ்டேட்டட் நீட் இது வேணும். சில நேரங்களில் வந்து என்ன வேணுங்கிறத சொல்ல மாட்டாங்க. அது ஒரு குறிப்பால் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அது பேர் இம்ப்ளைட் நீட் அப்படின்னு பேர். நேராக சொல்ல மாட்டாங்க, குறிப்பால் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு இதை விளக்குவது எப்படின்னாக்க, ஒரு கார்த்தால் ஒரு 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 பெரிய ஹோட்டல் இருக்குது. அதில் நிறையா ரூம்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்க போகிறது. ஒரு 7:30 மணிக்கு ஒருத்தர் வேக வேகமாக வந்து சேரில் உட்காந்து பிஸியாக இருக்கார் அப்படின்னு வரும்போது பார்த்தோன்னாக்கா அவர் வந்து சொல்லுவார், எனக்கு இதை கொண்டாங்க, அது போகிறோம் சாப்பிட்றதுக்கும்பார். நம்ம அவர்கிட்ட போய் அப்போ ஐயா இது இருக்குது இதை சாப்பிட்றீங்களான்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து நடந்து கொண்ட முறையிலேயே நம்ம சில நேரங்களில் புரிஞ்சுப்போம், இவர் அவசரத்தில் இருக்கார், இவர் ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்காரு. அதை வந்து நம்ம மீட் பண்ணணும். அது பேர் இம்ப்ளைட் நீட் அப்படின்னு பேர். அந்த மாதிரி பல உதாரணங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஸ்டேட்டட் அண்ட் இம்ப்ளைட் நீட்ஸ் ஆஃப் தி கஸ்டமர், அது பேர் குவாலிட்டி. அந்த தரம் நம்ம பொருளுடைய தரமாக இருந்தாலும் சரி, சேவையுடைய தரமாக இருந்தாலும் சரி, ஃப்ளாலெஸ், அதில் எந்த விதமான குற்றமோ தவறோ இருக்காமல் செய்வது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அழகு. அதுதான் அவங்களுடைய முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன், தேவை அப்படிங்கிறது குவாலிட்டி கொடுக்கறது அப்படின்னு பேர். இன்னும் சில டெஃபினிஷன்ஸ் மேலே இருக்குது. இப்போதைக்கு இந்த குவாலிட்டியோடு நிறுத்தி கொண்டு அடுத்த பாடத்தில் நம்ம மீதி டெஃபினிஷன்ஸை நம்ம பார்க்கலாம். நன்றி. அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.